வணக்கம். சன் நியூஸின் 3 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷபினா தினேஷ்குமார். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் குழுமியிருந்த சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்திய புதிய வீடியோ ஒன்று வெளியாகியிருக்கிறது. சுற்றுலா பயணிகள் கீழே அமர்ந்திருந்த போது பயங்கரவாதிகளில் ஒருவர் மிக அருகில் நின்றபடி ஈவு இரக்கமின்றி பயணிகளை சுட்டுக் கொல்லும் வீடியோ காட்சி கான்பூரை பதைக்க வைக்கிறது. காஷ்மீர் பெகல்காமில் தீவிரவாத தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்ட நிலையில் பாகிஸ்தானுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை பிரதமர் தலைமையிலான பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இரு நாடுகளுக்கிடையேயான சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து செய்ய கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் சிந்து நதி ஒப்பந்தம் குறித்தும் ஒப்பந்தத்தை ரத்து செய்வதன் மூலமாக பாகிஸ்தானுக்கு ஏற்படும் பாதிப்புகள் பற்றியும் முன்னாள் IAS அதிகாரி பாலச்சந்தர் மற்றும் பேராசிரியர் கிளாட்சன் சேவியர் ஆகியவர்கள் அளிக்கும் தகவல்களை பார்க்கலாம். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே வடமதுரையில் உள்ள தனியாருக்கு சொந்தமான பேக்கரி மற்றும் ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் விஜய் பாண்டியன் இணைகிறார். விஜய் பாண்டியன், இந்த தீ விபத்து எப்படி ஏற்பட்டிருக்கிறது? இதனால் ஏற்பட்டிருக்கும் சேதங்கள் என்னென்ன? இனி தமிழ்நாட்டின் முக்கிய நிகழ்வுகளை எக்ஸ்பிரஸ் செய்திகளாக பார்க்கலாம். சென்னை கோயம்பேட்டில் உள்ள மொத்த விலை காய்கறி அங்காடிக்கு காய்கறிகளின் வரத்து அதிகரித்திருப்பதால் பெரும்பாலான காய்கறிகளின் விலை கிலோவுக்கு 10 ரூபாய் வரை வீழ்ச்சியடைந்துள்ளது. பகல்காம் தாக்குதல் நடைபெற்ற போது உள்ளூர் மக்கள் தங்களை உடனடியாகவும் பாதுகாப்பாகவும் அந்த பகுதியில் இருந்து வெளியேற்றியதாக தமிழ்நாடு திரும்பிய சுற்றுலா பயணிகள் நெகிழ்ச்சியோடு தெரிவித்தனர். தமிழ்நாடு அரசின் முன்னெடுப்பால் கோவை அரசு விளையாட்டு விடுதியில் தங்கி சர்வதேச போட்டிகளுக்கும் தயாராகி வரும் கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை.